இருக்கீங்க? மேடம் நாங்க ஒரு டிவி நிகழ்ச்சியில இருந்து வந்திருக்கோம். உங்க பேட்டி எடுக்கலாம்னு வந்திருக்கோம் மேடம். இங்க வரடா கொடுங்க. என்னை பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா? ஆமாங்க மேடம். நாங்க ஒரு ஹவுஸ் வைஃப் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கங்கறத ஒவ்வொரு ஹவுஸ் வைஃப் கிட்டயே கேட்டுட்டு வரோம். நீங்களும் ஹவுஸ் வைஃப் தான் நினைக்கிறேன். அட ஆமா, நினைக்கிறது என்ன இருக்குது? இல்ல நீங்க காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கீங்க, அதனால தான். ஒரு பேட்டி எடுக்கிறதுக்காக எவ்வளவு பொய் பொய்யா சொல்றா பாரு. நான் வயசு பிள்ளை மாதிரி இருக்கிறேனே எல்லாரும் சொல்லுவாங்களாக்கு. சரிங்க மேடம், பேட்டிக்கு போலாமா? கேளுங்க கேளுங்க. சுனு, மேடம்க்கு ஒரு மைக் கொடு. மைக்க நான் கையில ஸ்டாக்கா வச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்து கொடு. இடியட். இந்தாங்க மேடம், இந்த மைக் நீங்க வச்சுக்கோங்க, நான் வேற மைக் எடுத்துட்டு வரேன். கொடுங்க கொடுங்க. மேடம் உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கங்கறத சொல்லுங்க. என் பேர் முப்பாத்தாங்க. ஊர் பாப்பனாய்க்கு மலையங்க. என் தம்பி கேமரா பிடிக்கிற தம்பி. வீடியோ நல்லா தெரியுறனா? தெரியுறீங்க. தம்பி ரொம்ப சலிச்சுக்குது. அவன் கொஞ்சம் அப்படிதான் மேடம். மேடம், ஹவுஸ் வைஃப்லாம் சரியா சாப்பிடுறதே இல்லன்னு சொல்றாங்க. உங்க கருத்து என்ன? ஆமாங்க. காலையில எந்திரிச்சு அவசரமா சோறாக்கி குழம்பு வச்சு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி என்ற வீட்டுக்கார வேலைக்கு அனுப்பி என்ற மாமியாருக்கு டீ போட்டு கொடுத்து வீடு வேலையை முடிச்சு ஹபாடான்னு ஆயிரும். காலையில சாப்பிட வடிவேல் சொன்ன மாதிரி 12 மணி ஆயிருங்க. அப்புறம் மத்தியான சாப்பாடு? மத்தியான சாப்பாடு 5 மணி ஆயிரும். அப்போ நைட்டு சாப்பாடு விடிஞ்சிருங்க. என்ன சொல்றீங்க, நிஜமாவா? அட ஆமாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளைங்களை ஏன் குண்டா இருக்கிறாங்கன்னு கரெக்டா சொல்லுங்க பாக்கலாம். எந்த வேலையும் செய்யாம எல்லா வேலையும் புருஷன்கிட்ட கொடுத்துட்டு தின்னுட்டு சும்மா உட்காந்துட்டு இருப்பீங்க. அதுக்கு தான் உடம்பு வெயிட் போடுது. நீ இப்ப வாயை மூடிட்டு இருக்கலன்னு வச்சுக்கோயே, நான் என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியாது. நீங்க சொல்லுங்க மேடம். அட சாப்பாடு 3 நேரம் கரெக்டா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உடம்புல வெயிட்டே போடாதாக்கும். எல்லாரும் உடம்புலயும் காத்து தாங்க இருக்குது. சரியா சாப்பிட்றது இல்ல, சரியா தூங்குறது இல்ல. அது மட்டும் இல்லைங்க, எதுவுமே ஆரோக்கியமா சாப்பிட்றது இல்ல. எல்லாத்தையும் புருஷங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு மிச்ச மீதி சாப்பிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறமாக்கும். என்னங்க சொல்றீங்க? ஹவுஸ் வைஃபோட வாழ்க்கை அவ்வளவு கொடுமையா? அட ஆமாங்க. வேலை வெட்டிக்கு போனா கூட கண்டத்தை சாப்பிட்டு நல்லா இருக்கலாமாக்கும். வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கவே சரியா இருக்குதுங்க. எங்க போய் நம்ம ஆரோக்கியமா இருக்கிறது? ரொம்ப கஷ்டம் மேடம். சரிங்க மேடம், அடுத்த கேள்வி கேளுங்க. உங்களுக்கு உங்க வீட்டுக்காரர் செலவுக்குள்ள காசு கொடுப்பாரா? அதாவது நீங்க இந்த மேக்கப் க்ரீம் வாங்குறதுக்கு, அதுக்கப்புறம் நினைச்சதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு, அப்புறம் ட்ரெஸ் வாங்குறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு காசு தருவாரா? அட நீங்க வேற. மாசம் பட்ஜெட் போடுதா குடும்பம் நடத்துறோம். மாச கடைசியில ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுல எங்க போய் மேக்கப் க்ரீம் வாங்க, ட்ரெஸ் வாங்க? என்ற வீட்டுக்காரு வீட்டு சாப்பாடு செலவுக்கே அளவத்தான் சம்பாதிக்கிறாரு. நான்லாம் மேக்கப் க்ரீம்லாம் போடுறது இல்லைங்க. அது மட்டுமா, மாசத்துல ஒரு நாளாவது ஹோட்டல் கடையில் கூட்டிட்டு போய் விதவிதமா வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா என்ற வீட்டுக்காரர் அதுக்கும் காசு இல்லைன்றவாரு. அப்ப பட்ஜெட்குள்ளதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லையா? ஆசையா? நீங்க வேற. நாங்கெல்லாம் என்னத்தையோ வெந்ததை தின்னுட்டு விதி வந்த சாகலான்னு ஒரு வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கிறோம். எங்களை மாதிரி வாழ்க்கையெல்லாம் யாருக்கும் வேணாம். இப்ப இருக்கிற பிள்ளைங்க நல்லா விவரமா இருக்குது, நல்லா படிக்குதுங்க, நல்லா வேலைக்கு போகுதுங்க, சம்பளத்தை வாங்குதுங்க, சௌரியத்துக்கு செலவு பண்ணுதுங்க. நாங்கெல்லாம் படிக்காம பெத்தவங்க சொல்ற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்து பாடாத பாடு விட்டுட்டு இருக்கிறாங்க. சூசர் என்ன அழுகுறியா? என்ன கேமரா தம்பி அழுகுறீங்களா? ஆமாங்கா, உங்க கதை கேட்டா எனக்கு அழுகாச்சியே வருதுங்கா. ஏய் ஒழுங்கா வீடியோ எடுமே. இவனுக்கு நான் ஃபீல் கூட பண்ண விட மாட்டேங்கிறான். ஒவ்வொரு ஹவுஸ் வைஃபுக்கு பின்னாடியும் இவ்ளோ வலிகள் இருக்கா? அட வீட்டில் இருக்கிறோன்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. நாங்களாம் ஆஸ்பத்திரிக்கு போகிறது கூட யோசிப்போம் தெரியுங்களா? போனோம்னா எங்கே 500-1000 செலவாகும்னு வீட்டிலே ரசத்தை வச்சு சாப்பிட்டு பொழப்ப ஓட்டிடுறோங்க. ரொம்ப கஷ்டம் மேடம், ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சரி வருத்தப்படாதீங்க. இதுக்கே இப்படின்னா எங்கள் வாழ்க்கையில இவ்வளோதாங்க. நான் மட்டும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ அதைத்தான் நானும் சொல்கிறேங்க. கல்யாணம் மட்டும் பண்ணிக்காதீங்க. அப்படியே கல்யாணம் பண்ணாலும் பிள்ளைங்கள பேத்துக்காதீங்க சரிங்களா? சரி தண்ணி பிடிக்க வேண்டிய வேலை இருக்குதுங்க. வீட்டில் எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பணும். நான் போய் வேலையை பார்க்குறேங்க. சரிங்க மேடம், பாருங்க. ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பின்னாடியும் இவ்வளோ வழிகளோட தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க. சரி வாங்க ஒரு ஆண் கிட்ட கேட்கலாம் ஹவுஸ் ஒய்ஃபோட வாழ்க்கையை பத்தி. பஞ்சு சிவா வரேன்னு சொன்னா ஆளையவே காணோம். அண்ணா அவன் என்னைக்கு வரேன்னு சொல்லி கரெக்டா வந்திருக்கிறாப்ல, லேட்டா தான் வருவாப்ல. நில்லுங்க. ஹாய் சார். எங்களேங்களா? என்னங்க வேணும்? பஞ்சு புள்ள ரொம்ப அழகா இருக்குதுல்ல, கொஞ்சம் கம்முன்னு நிக்கிறீங்களா? சார் நாங்க ஹவுஸ் ஒய்ஃப்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பேட்டி எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு பேட்டி கொடுக்க முடியுமா? என்னது ஹவுஸ் ஒய்ஃப் கஷ்டப்படுறாங்களா? இங்க பாருங்கண்ணா, ஹவுஸ் ஒய்ஃப்லாம் கஷ்டப்படுறாங்களா? சார் நான் இப்போ என்ன கேட்டுட்டு நீங்க இப்படி சிரிக்கிறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப்லாம் யாருமே கஷ்டப்படுறது இல்லம்மா, ரொம்ப ஜாலியா தான் இருக்கிறாங்க. வெளியே தான் அவ கஷ்டப்படுறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றீங்க? இவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டீங்க. உங்க வைஃப் ஹவுஸ் ஒய்ஃபா?
நான் வேற யாரு உதாரணமா சொல்ல போறேன்? என்ற பொண்டாட்டியவே சொல்றேன். என்ற பொண்டாட்டியோ ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டுல வெட்டியத்த உட்காந்துட்டு இருக்கிறா. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் வெட்டியா இருக்காங்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? அட நீங்க வேற அம்மனி, நான் தான் சொல்றேனே அவ ஜாலியா இருக்கிறான்னு. அப்புறம் திரும்ப திரும்ப நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, என்ன அர்த்தம்? சரி சொல்லுங்க, எப்படி நீங்க சொல்றீங்க அவங்க ஜாலியா இருக்காங்கன்னு? காலையில 7 மணி வரைக்கும் தூங்குறாளுங்க. என்ற பொண்டாட்டி காலையில எந்திரிச்சு காப்பி வச்சு கொடுத்தாத்தா அடுத்த வேலையே செய்வா. என்னது, காபி வச்சு கொடுக்கணுமா? அடா ஆமாங்க, காலையில சுட சுட டீயை கொண்டு போய் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, குடிச்சிட்டு தான் சமையல் கட்டுக்குள்ளேயே வருவாளாக்கும் பெட் காஃபி. என்ற பொண்டாட்டி நாய்க்கு வைக்கிற மாதிரி எனத்தையும் ஒரு சோறை ஒன்று வைப்பா, அது வாயிலேயே வைக்க முடியாது. அதையும் தின்னுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா மதியானத்துக்கு சோறு கிடைக்காது. என்னங்க சொல்றீங்க? அடா ஆமாங்க மணி, காலையில எந்திரிச்சு அவசர அவசரமா எனத்தையும் உன்னை பொங்கி வச்சுட்டு பிள்ளைங்களையும் புருஷங்களையும் அமுச்சு வச்சுட்டு டிவி பார்க்க உட்கார்ந்தாளுங்கன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு 8 மணி வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாளுங்க. இதெல்லாம் பரவாயில்ல, அக்கம் பக்கம் வீட்டிலாம் உட்காந்து பேசி சண்டை எடுத்துட்டு வந்துடுறாளுங்களாக்கோ. என்னங்க இப்படி சொல்றீங்க? அடா ஆமாங்க, வீட்டுல வெட்டியா உட்காராம அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் உட்காந்து பேசிக்கிட்டு அவன் வீட்டுல இந்த சண்டை இவன் வீட்டுல அந்த சண்டைன்னு எதையாவது ஒரு சண்டையை இவனுங்க எடுத்துட்டு வந்துடுறாளுங்க. ஓ, அப்புறம் ஃபினான்ஷியல் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க பாவம் தானே, அவங்களுக்குன்னு பிடிச்சதெல்லாம் எப்படி வாங்குவாங்க? அட நீங்க வேற, சம்பளத்தை மொத்தமா கொண்டு போய் கொடுத்தாதான் கையிலேயே வாங்குறாளுங்களாக்கோ. 1 ரூபா கம்மியா இருந்தோம்னா கணக்கு கேட்கறாளுங்க கணக்கு. என்னங்க சொல்றீங்க? அட நீங்க வேறம்மா, நாங்கெல்லாம் மாசம் பூரா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பளத்தை வாங்கி ஒரு அதிரசம் கூட திங்க முடியாதாக்கோ, மொத்தமா பொண்டாட்டி கையில கொண்டு போய் கொடுத்துட்றோம். அவளுங்க 1008 கணக்கு வழக்கம் கேட்கறாளுங்க, வச்சுக்கிட்டு எங்களுக்கே 5 பைசா கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க. ஒரு டீக்குனாலுமே அவளுக்கிட்ட தொங்க வேண்டியதா இருக்குது நாங்க. சோ சேட், சோ சேட். அட இதுக்கே சேடானா எப்படி? ஞாயிற்றுக்கிழமையான கறி வாங்கி கொடுக்கணும், கறி வாங்கி கொடுக்கலனா அவ கத்துன்னு கத்துவாளாக்கும். வாரத்துல எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும், மாசத்துக்கு 2 சினிமா கூட்டிட்டு போகணும், மாசம் மாசம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். இத்தனையும் எங்க சம்பளத்துக்குள்ள பண்றதுக்குள்ள கண்ணாமொழி திரும்பிடுது. இங்க பாருங்க மணி, ஒரு செருப்பை அந்து போச்சுங்க, அந்த செருப்பை தச்சு போட்டுட்டு இருக்கணாக்கும். புது செருப்பு வாங்கினா 500 ரூபா செலவாகும்னு. ஆனா என்ற பொண்டாட்டிக்கு லைட்டா செருப்பு அந்தா போதும், புதுசா வாங்கி கொடுக்கணுங்க, இல்லைன்னா சண்டைக்கு வந்துருவா. அப்புறம் மாசத்துல 2 டைம் அம்மா வீட்டுக்கு போகணும் வாங்க, அவங்க சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு நகை போடணும் வாங்க. டார்ச்சருங்க, மரண டார்ச்சரு. என்னங்க, ஹவுஸ் ஒய்ஃப் தான் கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம்னா ஹஸ்பண்டும் கஷ்டப்படுறாங்களா? அடா ஆமாங்க, எங்க கஷ்டத்தில யாருக்கிட்ட போய் சொல்றது? எங்கேயாவது ஆபீஸ்ல மேனேஜர் திட்டினாங்கன்னா வீட்டுல கொண்டு வந்து கோவத்தை காமிக்கலாம், வீட்லயே திட்டினாங்கன்னா எங்க போய் கோவத்தை காமிக்கிறது? அதுக்கு தான் நாங்க டீ கடைக்கு போய் 2 டீயை போட்டுட்டு எங்க ஆத்தாமியை தொலைச்சிட்டு வந்துடுறோம். ஓ, நீங்க டீ கடைக்கு போற ஆளுங்களா? பரவாயில்லைங்க. சில பேர் பாருக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு பொண்டாட்டிக்கிட்டே ரகலை பண்ணுவாங்களாக்கும். ரகலைங்களா? எங்க கொண்டாட்டிட்டீங்களா? நீங்க வேற வீட்டுட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் வெளியே யாருங்க படுத்துட்டு இருக்கிறது? அவர் பொண்டாட்டியாவது வீட்டுட்டு வெளியே தான் அனுப்புவாங்க. என்ற பொண்டாட்டி குழி தோண்டி யாருக்கும் தெரியாம என்ன புதைச்சிருவா. கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். ஏனு எங்க கதையை கேட்டு எதுக்கு அழுதுட்டு இருக்கிறீங்க? விடுங்க விடுங்க, இதெல்லாம் சகஜமாக்கும். அட நான் அழலிங்க, எங்க கேமராமேன் எடுத்துட்டு இருக்காரு. யோ கேமராமேன், எங்க போன இவங்க வீடியோ எடுக்காம? இவங்க சோக கதையை கேட்டு எனக்கு அழுகாச்சியா வருது. சரி சீக்கிரம் வா, உங்க வீடியோ எடு. சார் ஒரு ரிக்வெஸ்ட்ங்க சார். சொல்லுங்கம்மா, என்ன ரிக்வெஸ்ட்? நாங்க ஹவுஸ் ஒய்ஃப் பண்ற கஷ்டத்தை தான் வீடியோவா எடுத்துட்டு இருக்கோம். இன்னும் ஹஸ்பண்டுங்க பண்ற கஷ்டத்தை நாங்க எடுக்கல. அதனால ஹவுஸ் ஒய்ஃப் பண்ற கஷ்டத்தை கஷ்டப்படுற மாதிரி கொஞ்சம் ஒரு வீடியோல சொல்லுங்க சார். போய் பேச சொல்றீங்க, சரி சொல்றோம். ஆமா, இது டிவியில வருங்களா? இல்ல சார், யூடியூப் சேனல்ல வரும். சரி சரி, நல்லா எடுங்க. என்ற பொண்டாட்டி அவளை பெருமையா பேசுறேன்னு நினைச்சுப்பா. சரி மைக்கு கொடுங்க. சொல்லுங்க சார். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாருன்னு கேட்டா ஹவுஸ் ஒய்ஃப் தான். பொய் எப்படி பேசுறான் பாரு, பாவம். எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டிலேயே கஷ்டப்படுறாங்க, இருக்கிறத சாப்பிட்றாங்க, வேற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, உலகம் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. யோ உன்னோட பொண்டாட்டி மட்டும் இந்த வீடியோ பார்த்தான்னு வச்சுக்கோயா, அவ்வளோதாயா உன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவாளாக்கும். இப்படி மாத்தி பேசுறாங்க பாரு, இதுதான் ஹஸ்பண்டுங்க தொழில். ஹவுஸ் ஒய்ஃப் படுற கஷ்டத்தை ஒரு படமா எடுக்கணும். யோ ஒவ்வொரு யூடியூப் சேனலை திறந்தாலே பொண்ணுங்க கஷ்டப்படுறாங்கன்னு தான் வீடியோ வருது, எங்க ஜாலியா இருக்காங்கன்னு வீடியோ வருது, எங்க நல்லா இருக்கிறாங்கன்னு ஒரு வீடியோ போட்டா குறைஞ்சிருவாங்களா? ஓகே ஓகே சார்,
போது பேட்டியை முடிச்சுக்கலாம். போதுங்களா மேடம்? நல்லா பேசுனேனா? நல்லா பேசுனீங்க, கொஞ்சம் மூஞ்சி மட்டும் நல்லா வச்சு பேசியிருந்திருக்கலாம். என்ன மேடம் பண்றது? அவளுங்களை பத்தி பேசும்போது என்ற மூஞ்சிக்கே சிரிப்பு வர மாட்டேங்குது. என்ன சிரிப்பே, வாய் மூடிட்டு கிளம்பு. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. போலாம். மேடம், இந்த வீடியோ எத்தனை மணிக்கு யூடியூப்ல வருதுன்னு சொல்லிட்டு போங்க. மே 31ஆம் தேதி காலையில 11 மணிக்கு வருது. ஓகே மேடம், தேங்க்யூ.